இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஞானத்தை நம்ம எப்படி அடையிறது, ஞானத்தை அடையிறதுக்கு உண்டான வழி என்ன, பைபிள் என்ன சொல்லுது, நம்ம இப்படி ஒரு ஞானமுள்ள மனுஷனாக ஆகணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு வசனம் நமக்கு சொல்லுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, அவங்க யாக்கோபு இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை ரொம்ப பிரியப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. அது சங்கீதம் 119 அதிகாரம் 98, 99, 100. இந்த 3 வசனத்துல இருந்து சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, 98ல் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. எப்படி உம்முடைய கற்பனைகள் மூலியமா உங்க சத்ருவை விட என்ன ஞானம் உள்ளவனா மாத்துறீங்கன்னு சொல்றார். அடுத்த வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அதிக அறிவுள்ளவனா இருக்கிறேன். எப்படி உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்க. உம்முடைய நீங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிற உங்கள் சாட்சி அதையே நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறனால மற்ற எல்லாரை விட நான் ரொம்ப அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகள் நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது உங்கள் கட்டளைகளை நான் கை கொள்கிறேன், ஓகே, அதை கடைப்பிடிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் நான் முதியோர்களை விட ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ ஞானம்னா என்ன? நம்ம நிறைய பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், எனக்குலாம் தெரியாது, ஓகே. அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்தாரு, ஓகே. நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க, என் மைண்டில் உட்காரவே இல்லை. ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, அப்படியே உட்காந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியும் தரப்போகிறேன். ஞானம்னா என்ன? அப்போ ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அறிவை தெரிஞ்சுக்கணும், ஓகே. அறிவுங்கிறது நாலேஜ். நம்ம இன்ஃபர்மேஷன் எந்த அளவு கெயின் பண்ணுறோமோ, ஸ்கூல் படிப்பு இல்லை அம்மா அப்பா கிட்ட இருந்து சுற்றுச்சூழலில் இருந்து நம்ம அந்த அறிவை பார்க்குற விஷயங்கள் மூலியமாக, கேட்குற விஷயங்கள் மூலியமாக நம்ம சப்ஜெக்ட்ஸை லேர்ன் பண்ணிப்போம் இல்லையா. சுற்றி இருக்கிற விஷயங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா, உலக அறிவு, ஓகேவா. அது நாலேஜ். நம்ம எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பென் எடுத்துக்கோமே, ஒரு எழுதுகோள், ஓகேவா. அதை பற்றின இன்ஃபர்மேஷன், இது இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினது, இந்த கலரில் இருக்குது, இந்த கலர் இங்கில் எழுதும், இது இத்தனை மீட்டருக்கு எழுதும், இத்தனை நிமிஷம் எழுதும், ஓகே, இந்த அளவு டார்க்காக இருக்கும், இது எல்லாமே இன்ஃபர்மேஷன், ஓகே. நம்ம மைண்டில் பார்த்து கேட்டு படித்த எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாமே அறிவு, நம்ம கற்றுக்கொண்டது, ஓகே. ஓகே, ஞானம்னா என்னன்னா, இந்த அறிவில் கற்றுக்கொண்ட வையாகி இந்த பேனா எழுதுகோலை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. அதாவது பெண்ணோ பென்சிலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன், அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணோன்னு நம்ம அறிந்திருந்தோமானால் அதுக்கு பேர் தான் ஞானம், ஓகே. விஸ்டம். வைஸ்மேன்லாம் அதாவது ஞானவான்கள்லாம் ஏன் வயசானவங்களா இருக்காங்கன்னா, அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணி அதை கற்று தேர்ந்து வரும்போது தான் அவங்க ஒரு வயசாகும்போது, ஒரு முதிர்ச்சியில் வரும்போது அவங்க பேசுகிறது ஞானமாக இருக்கும். கம்மியாக பேசுவாங்க, அளவாக பேசுவாங்க, ஆனால் எக்ஸாக்டாக இருக்கும் இல்லையா. ஒருவேளை நம்ம கேட்டிருந்தோம்னா, கேள்விப்பட்டிருந்தோம்னா சொல்கிறோம், ஓகேவா. ஞானம்னா இதுதான், ஓகே. இந்த அறிவை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். சரி, வசனத்தின்படி நம்ம ஞானமாக வாங்கணும், வேறு வழியே இல்லை. நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்போம், சாலமோன் கொடுத்த மாதிரி ஞானத்தை புதிய ஏற்பாட்டில் எந்த மனுஷனுக்கும் தரல, ஏன்னா தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர்னு நம்ம பார்க்குறோம். ஞானத்தின் ஆவியானவர் கொடுக்குறார். நம்ம அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும்போது ஞானமாக ஒவ்வொரு இடத்துல டிசைட் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, நடந்து கொள்றதுக்கு, ஓகேவா. காரிய சித்தியோ கர்த்தரால் வருங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவர் அருளுகிறதின்படி நம்மளுடைய விஷயங்கள் வாய்க்க செய்கிறார் இல்லையா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அப்போ நம்ம ஞானமாக நடந்துக்கணும்னா ஒரே வழி, அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோமானால் நாம் ஞானத்தில் தேரலாம். ஹல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு வசனம், உங்கள் கூட எந்த வசனத்தில் பேசுகிறாரோ அதை நீங்கள் கை கொண்டு, ஃபர்ஸ்ட் அவரை விசுவாசித்து வசனத்தை ஏற்றுக்கிட்டு அதை கை கொண்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு வசனத்தின்படி நம்ம அதை நடக்க நமக்கு ஞானம் வருது, ஓகேவா. அதாவது ஞானம் வருதுன்னா, இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க ஞானத்தை கொடுக்கல புதிய ஏற்பாடுக்கு, அப்புறம் வருதுன்னா எப்படி மீன்ஸ், நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட தேவனுடைய கற்பனைகளை கேட்டு அதை கை கொள்றதுக்கு 100% பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இருந்தால் தான் முடியும், ஓகேவா. ஏன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு, சத்தம் மீன்ஸ் நம்ம சவுண்ட்னாலே காதில் கேட்கறது மட்டும்தான் சொல்கிறோம், ஓகேவா. ஆக்சுவலாக தேவனுடைய விஷயம் சென்ஸில் வரும், ஓகே. உணர்வு, ஓகேவா. உள்ள ஆவியிலிருந்து உணர்த்தி பேசுவார், மனசாட்சி பேசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி காதுலையும் லிட்ரலாக அவுட் சைட் சவுண்டு வழியாகவும் பேசுவார், ஓகே. நீங்கள் பார்க்குற அன்மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக பேசுவார். மரம், செடி, கொடி, இந்த மாதிரி பொருட்கள் மூலியமாக, ஒரு சும்மா இருக்கிற செவர் மூலியமாக கர்த்தர் வசனத்தை நமக்கு தெய்வனோடு இருந்தானா அதன் வழியாக பேசுவார். எல்லாத்து மூலியமாக பேசுவார். வசனம் வாசிக்கும் போது பேசுவார், துதிக்கும் போது பேசுவார், மெசேஜ் கேட்கும்போது ஊழியக்காரங்கள் மூலியமாக பேசுவார், இல்லை வேற, ஓகே, கிறிஸ்துவ அறியாதவங்க மூலியமாக கூட பேசுவார். நம்ம இந்த அபிஷேகம் பெற்று தேவனோட ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அந்த உணர்வோடு இருந்தால் நிச்சயமாக நமக்கு அவர் பேசுறது புரியும், ஓகே. அப்போ இங்கே ஆவியானவர் தேவையா, எது தேவனுடைய கற்பனை, நமக்கு என்ன கற்பனை, நம்ம எதை கை கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் வேணும். அதை நடப்பிக்கிறதுக்கு அவருடைய பலம் இருந்தால் தான் முடியும், ஓகேவா. நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயம் செய்வீங்க, ஆனால் தேவன் இதை செய்யணும் அதே விஷயத்த சொல்வார். அவர் சொன்ன அந்த செகண்ட்ல இருந்து அதை செய்யறதுக்கு பயங்கர போராட்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போது இந்த ஆவியில் பலம் கொண்டாதான் அதை நீங்கள்
செய்ய முடியும். ஓகே, கர்த்தர் சொல்ற விஷயம் ஏதோ ஒரு சின்ன வசனத்தை எடுத்துக்கோங்களேன். ஓகே, அன்பாயிரன்னு எடுத்துக்கோங்க, இல்லை பொறுமையாயிரன்னு எடுத்துக்கோங்க, இல்லை நீ பேசாத, ஓகே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. அவர் சொன்னதுல இருந்து பார்த்தா, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டதுல இருந்து பார்த்தா உங்களால் அமைதியா இருக்கக்கூடாத சூழ்நிலைகள் வரும். ஓகே, அப்போ ஏன் அப்படி வருதுன்னா, நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான இடத்துல கொண்டு போய் இவன் அமைதியா இருக்கான்னா அது ஒண்ணுமே இல்லையே. அவன் அப்புறம் எப்படி போராளியா இருப்பான்? அவன் எப்படி வந்து நல்ல போர் செய்வானா, தீங்க அனுபவிப்பான்? அவன் எப்படி ஒரு பராக்கிரமசாலியா இருப்பான்? நம்மளுடைய தேவன் பராக்கிரமசாலியா இருக்கும்போது அவருடைய புத்திரராக இருக்க நீங்களும் நான் நிச்சயமாவே பராக்கிரமசாலி தான். அப்போ நம்ம போராடணும் இல்லையா? எப்படி ஒரு மாறுபாடான சூழல்ல உங்களை உட்கார வைக்கும்போது நீங்க சமாதானமா, பீஸ்ஃபுல்லா, பேஷியன்ஸா இருந்தீங்கன்னா, அப்போ அதுல நிறைய விஷயங்கள் உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த லேர்னிங் வந்து உள்ளுக்குள்ள வந்து 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 அது விஸ்டமா மாறுது, ஞானமா மாறுது. இனியொருத்தங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கும்போது அது ஓகே, நீங்க கற்றவைகள்ல இருந்து, நீங்க நடப்பித்தவைகள்ல இருந்து எடுத்து போதிப்பீங்க. ஓகே, நீங்க கற்றது என்னவா இருக்கணும்? வேத வசனமா இருக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுனால முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனா இருக்கேன்னு இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு இல்லையா? அப்ப சத்ருவை விட ஞானம் உள்ளவனாகவும் இருக்காரு இல்லையா? மொத்தத்துல நம்ம ஞானமானா இருக்கணும்னா, நீங்க ஞானியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஞானத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தேவன் உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கர்த்தர் குறிச்ச நேரத்துல உங்களை ஞானியா மாத்துவாரு. ஹல்லேலூயா. அதாவது ஞானத்தின் ஆவியானவர் உங்களில் இருந்து புறப்படுவார், மற்ற ஆத்துமாக்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.